முதல் முறையாக ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய சங்கத்தை தான் சார்ந்த சங்கத்தையும் சேர்த்து வைத்து கேள்வி கேட்டது அன்றைக்கு தான் நேர்த்திய செய்தியாளர் சந்திப்பில் தான் பார்க்க முடிந்தது. இந்த கோபத்தின் காரணம் என்னன்றதையும் நமக்கு தெரிகிறது. இருந்தாலும் அதனோட ஹீட் என்ன கொஞ்சம் வெளிப்படும். ஒரு படத்தை வந்து இப்படி திட்டமிட்டு தடுக்கிறானுங்க. நம்ம சார்ந்த சங்கங்களும் அமைப்புகளும் சரியா இல்லை. தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கோயம்புத்தூர்னு ஒரு ஏரியா, அவனுக்குலாம் வந்து உணர்வு இருக்குமா, என்ன ஜென்மங்கள்னே தெரியல. ஒரு சின்ன படம், இந்த படம் வந்து ஒரு தமிழ் சார்ந்த படம், ஒரு மண் சார்ந்த படம். அதில் உட்காந்து ஒரு வியாபாரத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீலாம் என்ன மாதிரி? திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்த திருப்பூர் சுப்பிரமணியனா இருக்கட்டும், அவர் கூட பல பேட்டிகளில் சொன்னார், சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டீங்க, எல்லா படமே உங்களுக்கு லாபம் வரணும், எல்லா படமே நீங்கள் மொத்தமாக வச்சுக்கணும், அப்போ நீங்கள் வாடகைக்கு விடு தேட்டரை, நான் வாடகை கொடுத்து எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு அரசும் பார்த்துட்டு இருக்கு, இதற்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்கிறது. வணங்கம்ல, எனக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறானுங்க, நாளைக்கு காலைல ரிலீஸு திட்டமிட்டு செஞ்சாங்க. அதில் பர்பஸாக சொன்னானுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், உதய் சார் ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுலேருந்து சினிமா துறை ஒரு ப்ரொடக்ஷன் கடியில் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. தனிமரம் தோப்பாகாதுல, நம்ம கத்தி என்ன ஒன்று போகிறோம். இந்த சின்ன படங்களுக்கு தான் இந்த பிரச்சனையா, இல்லை ஒரு சார்ந்த அரசியலை அதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை? இல்லை, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சினிமா தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். சல்லியர்கள் திரைப்படம் வெளியிடுவதில் ஏற்பட்ட சர்ச்சை தற்பொழுது OTT+ என்ற தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய உரையாடல் இதோ. வணக்கம். வணக்கம். நேற்று பொறிச்சு தள்ளிட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல் முறையாக ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய சங்கத்தை தான் சார்ந்த சங்கத்தையும் சேர்த்து வைத்து கேள்வி கேட்டது அன்றைக்கு தான் நேர்த்திய செய்தியாளர் சந்திப்பில் தான் பார்க்க முடிந்தது. இந்த கோபத்தின் காரணம் என்னன்றதையும் நமக்கு தெரிகிறது. இருந்தாலும் அதனோட ஹீட் என்ன கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. அந்த ஒரு நல்ல படைப்பு போய் அதாவது நான் எனக்கு வந்து இதை விட முன்னாடி வணங்கான் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு சிக்கல் இருந்தது. நான் வந்து எங்கேயுமே நான் அதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு பதிவு செய்யவே இல்லை. மாநாடு டைமில் அவ்வளோ சிக்கல் நடந்தது. நான் வெளியில் வந்து எங்கேயும் வந்து நான் அவ்வளோ எமோஷனல் ஆனதில்லை. நேற்று ஒரு சின்ன படம்னா கூட இது எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆன படம், எனக்கு ரொம்ப ரிலேட்டடான படம். இந்த படத்தை கொண்டு வரணும்னு ஆவலாக நான் எடுத்து கொண்டு வந்து நான் பர்சனலாக வந்து நான் இது லாப நஷ்டங்கள் பார்க்காம தான் இதை வந்து நான் எடுத்து பண்ணேன். இதில் லாபம் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும், திரைத்துறையில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். அது எனக்கு தெரியாமல் அதுக்கு போது தெரிஞ்சால் நான் எடுக்கிறேன். நீங்கள் போன பேட்டியில் கூட இதனோட கடமைன்னு சொல்லி அப்போ நான் வந்து போட்ட காசு அவங்களுக்கு ரெக்கவர் ஆச்சுன்னா பெரிய விஷயம். அடுத்தடுத்து அவங்க படம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிட்டு மாதிரி ஒரு உழைப்பாளி, அது நடித்தவர்கள் இல்லை யாரும் பெருசாக படம் வாங்கிட்டு நடிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த பொண்ணுல என்ன சம்பளம் கொடுத்துருக்க போகிறாங்க நமக்கு தெரியும்ல. அப்போ அவங்க எல்லாமே ஒரு அங்கீகாரத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் கலைஞர் இருக்காங்க எல்லாருமே. அப்போ எனக்கு என்னென்னா, அதை நான் கொண்டு போய் தேட்டரில் கொடுக்கும்போது நிப்பாட்டும் போது அவங்க என் மேலே வந்து எவ்வளோ மரியாதை வச்சுருப்பாங்கன்னு அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம வாங்கி கொடுத்தோம். ஏன்னா நான் அங்கீகாரத்துக்காக அலைஞ்சிருக்க காலம்லாம் இருக்குது. இப்போ நம்மளால சிலர் அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்றது வந்து நமக்கு. அதை தாண்டி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உள்ள சிக்கலில் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து ஒரு படத்தை வந்து இப்படி திட்டமிட்டு தடுக்கிறானுங்க. நம்ம சார்ந்த சங்கங்களும் அமைப்புகளும் சரியா இல்லை. ஒரு சங்கம் வந்து ஒரு ஏரியாவிலே படத்தை நிப்பாட்டுறேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரிகம். அதாவது PVR கூட விடுங்க, அவங்க நார்த் இந்தியன். தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கோயம்புத்தூர்னு ஒரு ஏரியா, அவனுக்குலாம் வந்து உணர்வு இருக்குமா, என்ன ஜென்மங்கள்னே தெரில. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ உள்ள படங்கள் அப்படின்னா நீ உட்காந்து அதில் பேரம் பேசலாம். ஒரு சின்ன படம், இந்த படம் வந்து ஒரு தமிழ் சார்ந்த படம், ஒரு மண் சார்ந்த படம். அதில் உட்காந்து ஒரு வியாபாரத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீலாம் என்ன மாதிரி ஜென்மம்? ஒன்றெல்லாம் வந்து இந்த சமூகம் மன்னிக்குமா முதல்ல? எனக்கு அதான் வருது. அவங்க PVR கூட அவங்களுக்கு வந்து அவங்க கார்பரேட்டு, அவங்க ஒரு வேலையை சொல்லியிருப்பாங்க, அதை இங்கே உள்ளவங்க செய்கிறாங்கன்றதை கூட விட்டுருங்க. இவன் ஒரு அசோசியேஷனை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு இவன் வந்து தனிநபர் ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான்றது எவ்வளோ பெரிய கொடுமை. அது குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க பாருங்க. அதோட ஒத்துமொட்டு. அப்போ நீ அவ்வளோ ஒரு 10 பேரை வச்சுட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணுறான்னா 1500 பேர் சங்கத்தில் மெம்பராக இருக்கலாம், தயாரிப்பாளர் சங்கத்தில். நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அது.
இல்ல திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்த திருப்பூர் சுப்பிரமணியனா இருக்கட்டும், அவர் கூட பல பேட்டிகள்ல சொன்னாரு, சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டீங்க, அது நாங்க கொடுக்க தயாரா தான் இருக்கோம், நம்ம பேச்சுவார்த்தை முரண் நடத்துறோம். தான் புரியல எனக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 8 வாரம் பொறுத்து படம் வந்தா ஓடிடி வந்தா நல்லதுன்றாங்க. நான் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் சொல்லும்போது கூட ஆமா உண்மைதான், 8 வாரம் பொறுத்து வந்தா தேட்டர் ஓடிடியில் வந்துடும், சின்ன படங்கள்லாம் பெரிய படங்கள் வந்துரும்ன்ற அந்த இது போக தேட்டருக்கு வந்து வரும். தேட்டர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். தேட்டர் தான் வந்து ஒரு நடிகனுக்கான அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்குறது. அப்போ அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம். நீ சின்ன படங்களுக்கு தேட்டரே கொடுக்க மாட்டேன்னா அப்போ அது ஓடிடிலையும் வரக்கூடாது, தேட்டரும் கொடுக்க மாட்டேன்னா எப்படி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்? அப்போ நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்குலர் போடுங்க, வெளியாகுங்க. நீங்கள் இந்த ஸ்கேல் படங்கள் நாங்கள் வந்து ரிலீஸாக பண்ண மாட்டோம்னா எடுக்காமலாம் இருப்பானுங்களா பாவம். அவங்க கனவு எல்லாம் நாசமாக்கிடுங்க. புது கலைஞர்கள் அப்புறம் எப்படி வருவாங்க? இப்போ இன்னைக்கு இருக்க பெரிய நட்சத்திரங்கள் ஈவன் விஜய் சார் வரைக்கும் புது நடிகர் தானே. விஜய் சார் ஒரு கான்பிடண்டா ஒரு விஷயத்த பண்ணி தானே இன்னைக்கு இந்த உச்ச நட்சத்திரம் கொண்டு வந்திருக்காரு. அன்னைக்கே நீங்க வந்து இல்ல புது நடிகர் தேட்டர் கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு ஒரு விஜய் சார் எப்படி வந்திருக்க முடியும், பந்தி சார் எப்படி வந்திருக்க முடியும்? அப்ப நீங்க வந்து வாய்ப்பு நீங்க தான் சொல்றீங்க புதுசா கலைஞர்கள் வரணும், நடிகர்கள் உருவாக்கணும்ன்றீங்க. நடிகர்கள் வரும்போது நீங்க இப்ப இதுல இந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல நடிகை தானே, மிகச்சிறப்பா. அப்ப அவங்களுடைய வாய்ப்பை யார் தட்டி பறிக்கிறது? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தட்டி பறிக்க நீங்க தட்டி பறிக்கிறீங்க. இது எப்படி சரியா? ஒரு இண்டஸ்ட்ரி கிரௌத் எப்படி ஒன்னுல அடிபடுவோம். நான் படம் பண்றேன்னா 10 படம் பண்றேன்னா 5 படம் கிளாஸ் ஆகுதுன்னா கூட 5 படம் லாபம் இருக்கும். அப்படிதான் எல்லா பிசினஸுமே அப்படித்தான். எல்லா படமே உங்களுக்கு லாபம் வரணும், எல்லா படமே நீங்க மொத்தமா வச்சுக்கணும். அப்ப நீங்க வாடகை கொடு தேட்டர, நான் வாடகை கொடுத்து எடுத்துக்கிறேன். வாடகையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு ஆள் வந்தாதான் கேண்டீன் வியாபாரம் நடக்கும். அது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு நடத்துறேன். அப்போ உனக்கு கேண்டீன் வியாபாரமும் நடக்கணும், உனக்கு வாடகையும் வரணும், எல்லாம் வரணும்னா எங்கிட்ட எப்படி இருக்கும்? அப்போ எத்திக்ஸ் கொஞ்சமா வேணும்ல. கிவ் அண்ட் டேக் தானே ஒரு பிசினஸ்ல வந்து. நீங்க இதை கொடுத்தா நாங்க அப்படித்தானே வர்றோம். ஏன் அவரு முரண்பட்டு செயல்படுறாரு? யாரு? திருப்பூர் சுப்பிரமணியம். இல்ல இந்த இன்சிடென்ட் வந்து திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு தெரியாது. இது நடந்தது தெரியாது. இது வந்து நாலேஜுக்கு இது இன்னும் போகல. அந்த ஏரியா வந்து மன்னார்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருந்தேன். அவர் உலகம் வந்து இங்க செக்ரட்டரி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் செக்ரட்டரியா இருக்காரு. அவருக்கும் கால் பண்ணி பேசுறேன். அவர் தான் அந்த ஏரியா ரிலீஸ் பண்ண. அப்போ அவரை கால் பண்ணி சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாது, நான் இருங்க ஆஃபீஸில் பேசிட்டு உங்களுக்கு நான் வரேன்னாரு. இன்னும் பேசுறாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் லைன்ல வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. இந்த நிமிஷம் இன்னைக்கு அதாவது இந்த ஜனவரி 1 ரிலீஸ்க்கு தான் இந்த பிரச்சனை. இதுக்கு முன்னாடி டிசம்பர் 12 டிசம்பர் 24 எல்லா டேட்டும் நானே அதாவது அந்த டேட்லாம் போட்டு இவங்க தேட்டர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நானே பெரிய படங்கள் வருது தேட்டர் கிடைக்காது அப்படின்னு நானே வந்து தள்ளி போனேன். அப்பயும் இதே நிலைமை தான். இதே நிலைமை தேட்டர் கொடுக்கணும். அப்ப நம்மளே புரிஞ்சுக்கிறோம் பெரிய படம் வருது கண்டிப்பா கிடைக்காது. நம்ம இப்ப இந்த டேட்ல வந்து காலி. ஆமா, எந்த படமும் இல்ல. பெரிய படம் நீ ஏன் கொடுக்க முடியாது? ஓடி சிறை நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க நான் என்ன சொன்னா ஏன் கொடுக்க முடியாதுன்ற, உன்னால ஏன் கொடுக்க முடியாது? சரி கோயம்புத்தூர்ல ஏன் நிப்பாட்டுற? உனக்கு 7.5 லட்சம் ரூபாய் வரணுன்றக்கா படத்தை 2013 வர பணத்துக்கு இன்னைக்கு படத்தை நிப்பாட்டுவியா நீ? எவ்வளவு பெரிய அயோக்கியதானே அது? ஒன்னும் பண்ண முடியாது. நீ பண்ற நீ பாரு நாங்க என்ன ஒரு மனிதரை பழி வாங்குவதற்காக ஒட்டுமொத்தமா அந்த படம் அது எவ்வளவு பெரிய தப்பு. நீ என்ன நினைக்கிற? நான் இண்டஸ்ட்ரி விட்டே போனாலும் சரி உங்களை ஏதாவது பண்ணாமல போயிருவேன் நான் கோயம்புத்தூர்ல உங்க அசோசியேஷனை. நீங்க என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் என் படங்களை நீங்க போட முடியாது. அவ்வளவுதானே பண்ணுவீங்க. பரவாயில்ல ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஒன்னும் ஒரு வழி பண்ணுவோம்ல. அது தப்புல. அது நீ யாரோட அதாவது நேர்மையா தொழில் பண்ணுங்கன்ற. சரி, இது தமிழ்நாடு அரசும் பார்த்துட்டு இருக்கு. இதற்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்கிறது. அவர்கள் எதுவும் இது வரைக்கும் தலையிட்டு பேசவோ இல்லை ஒன்றும் நடக்கல. அப்படிலாம் நடந்திருந்ததுன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணுவானுங்களா? ஒரு குறுநில மன்னர் மாதிரி உட்காந்துட்டு இந்த வேலையை பண்ணுவானுங்களா? வணங்கம்ல. எனக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறானுங்க, பணம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றானுங்க 6 மணிக்கு. நாளைக்கு காலைல ரிலீஸு. நான் கியூபு பணம் கட்டுறத பார்ப்பேனா ப்ரமோஷனை பார்ப்பேனா 6 மணிக்கு போய் பஞ்சாயத்தில் உட்காருவேண்ணா. உட்காந்தேன். எவ்வளோ விருந்துங்க பாருங்க. எனக்கு திட்டமிட்டு செஞ்சாங்க. அதில் பர்பஸாக சொன்னானுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், உதய் சார் ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி உதய் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ண வேணான்னு சொன்னாருன்னு சொல்லி இதே அருள்பதி சொல்கிறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இருக்கு அருள்பதி. செண்பகமூர்த்தி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த மேலிடத்துல இருந்து எங்களுக்கு அழுத்தம் வந்ததுன்னு சொன்னதெல்லாம் சொல்லி உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல. இப்போ முதல் முறையாக அவங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல. இல்லை 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுலேருந்து சினிமா துறை ஒரு ப்ரொடக்ஷன் கடியில் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ரெட் ஜெயின்ட்டோடைய
ஆக்டோபஸ் கரங்கள்ல அப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்போ? அது அவங்க ரெட்ஜின்றவங்க வந்து அவங்க தேட்டர்களை வச்சுருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அசோசியேஷன் அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்கலாம் உண்மை. நம்ம என்ன பண்ண முடியும்? தனிமரம் தோப்பாகாதுல, நம்ம கத்தி என்ன பண்ண போகிறோம்? இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, இது தமிழ் சம்பந்தப்பட்ட, தமிழ் ஈழம் சம்பந்தப்பட்ட அதுதான் பேசுகிறேன் நான். இப்போ நான் வந்து அதுக்காக தான் பேசுகிறேன். இப்போ நான் என்னோட பிஸ்னஸுக்கு நான் அதான் சொல்லல, எனக்கு மனங்காலில் ஏற்பட்டது. நான் எங்கேயாவது பேசியிருக்கேனா? நான் பேசவே இல்லை. நான் அந்த இழப்பை வந்து தாங்கிட்டு தான் இருக்கேன். அதாவது இதுக்கு பண்ணதை நீங்கள் தப்புன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஓடிடி ப்ளஸில் படம் வெளியாகி இருக்குது, நல்லா சிறப்பாகவே போயிட்டு இருக்கு, நல்ல வரவேற்பு பெறுது. நமக்கு ராவண அலுவலகத்துக்கு கூட தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல இருந்து அழைப்புகள் வருது, எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் அதை சார்ட் அவுட்லாம் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ஓடிடி தளம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா? உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறதா? ஏன்னா மற்ற மாநிலங்கள் அதாவது நம்ம படம் தான் நம்ம தொழில் பண்ணுறதுக்கு எல்லா தொழிலும் சங்கங்கள் பண்ண முடியாது. சங்கங்களோட சொசைட்டி ஆக்ட் அப்படி கிடையாது. நீங்கள் நம்ம சங்கங்களை தொழில் பண்ணுறதுக்கானது கிடையாது. தொழிலை வரையறுக்கிறதுக்கான அதையே இவங்க பண்ணுறதில்ல. இவங்க தொழில் பண்ணுறதுலாம் ஆர்வம் காட்டுவாங்க. நீங்கள் சங்கம்னு வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு தொழில் வரைமுறைப்படுத்துறது தான். அதை பண்ணுறது இல்லைன்றதான் பிரச்சனை. எல்லா சங்கங்களும் பண்ணுறாங்க. அவங்க தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ சங்கம் எதற்கு அப்படின்ற அந்த கேள்வி வருது. அதான் கேட்குறேன் நான், எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதற்குன்னு ஃபேஸ் என்னென்ன ஓடிடி இருக்குது, அசாமில் இருக்குது, மெகாலயாவில் இருக்குது, இதில் நாகாலாண்டில் கூட ஒரு ப்ரைவேட் சேனல் இருக்குது, நாகாஃப்ளிக்ஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று உருவாக்கி இருந்தால் தேட்டருக்குள்ள என்ன இன்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அன்றைக்கி நம்ம ஓடிடிக்கு நம்ம அரசு ஓடிடியே வச்சுருந்தா கூட அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வந்திருக்கும் செஞ்சுருக்கலாம். அதை பற்றி ஐடியா அது அரசு தானே முடிவு எடுக்க முடியும். நம்ம செய்யுங்கன்னு சொல்லி கோரிக்கை இவங்க அசோசியேஷன் தானே வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனல் வைங்கன்னு சொல்லி அசோசியேஷன் ஒன்றும் கிடையாது. இங்கே டிக்கெட் ட்ரான்ஸ்பரன்ஸே கவர்மெண்ட் பண்ணலாம். ஆந்திராவில் வச்சுருக்காங்கல்ல, டிக்கெட் ட்ரான்ஸ்பரன்ஸே கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமே இருக்காதுல்ல, பண்ணல, என்ன பண்ண முடியும்? இதற்கு பின்னாடி ரெட் ஜெயின்ட்டோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்றது அப்படிலாம் நம்பல. சும்மா பொத்தாம் போதில் ஒருத்தர் வந்து குற்றம் சாட்ட முடியாது. அப்படிலாம் நான் நம்பலை. ஏங்க அதுதான் இப்போ இதில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து அவங்கள போனட்டு சொன்னாங்க நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அங்கே ஒருத்தர் மனசாட்சி இல்லாமல் ஒருத்தர் நடந்துக்கிறாங்க. இந்த படத்தில் போய் நம்ம இப்படி பண்ணலாமா நம்மளுக்கு தோணல பண்ணுறாங்க. சாதாரணமான ஒரு மனிதர்ன்ற தாண்டி துணை முதலமைச்சர் பேரை பயன்படுத்துகிறாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அது வணங்கானுக்கு சொல்கிறேன். இந்த படத்துக்கு வந்து அப்படி வந்து நேற்று இப்போ அந்த இதில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது பிவிஆர் தேட்டரை மிக கடுமையாக சாடி இருந்தீங்க. இதுல பிவிஆரோடைய ரோல் என்னவா இருக்கு? ஏன் சல்லியர்கள் படத்தை அவங்க வந்து அது கார்பரேட் பிரதர், அது வந்து அது ரொம்ப ஆபத்தானது. அது இவங்க இப்ப கண்டுகளேன்னு வச்சுங்களேன், அது பெரிய சிக்கல். நாளைக்கு வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன படம் நீ பார்க்கணுன்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இல்ல மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்க முடியும். இல்ல நீங்க இங்க வந்து இந்தி படங்களோட எல்லா படங்களும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, தமிழ் படங்கள் கொடுக்க மாட்டாங்க. மற்ற மாநிலங்கள் அவங்க மொழி படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அடுத்த படங்கள் கொடுப்பாங்க. நம்ம மாநிலம் மட்டும்தான் அப்படி கிடையாது. அப்ப யாரு அது ஆபத்தானது, அது ஆபத்தான போக்கு. அது அரசு தான் அது கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாநிலத்தில் உள்ள மொழி படங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும், அரசே சொல்லணும். இப்போ ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா ஒரு தாய் மாதிரி தன்னோட குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தாய் தான் வந்து கேர்டேக்கர். நீங்க எப்படி சங்கம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் வந்து அப்படி அப்படியே கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி காசை கொடுத்து ஓட்டை வாங்கி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கமே பார்க்க முடியாது. ஆள் இல்லை, அவன் வேலைக்கு போயிடுவான். எவனும் சங்கத்திலே பார்க்க முடியாது. திரும்ப அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த படம் பண்ணுறவங்கள பூரா ஓட்டர்ஸை மாற்றிடுவாங்க. ஓஹோ, இது நீ என்னன்னா, நான் 2011 இந்த சங்கத்தில் ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் கூட நடந்தது இல்லையே. எத்தனையோ தலைமைகள் மாறிடுச்சு, ஒன்றும் நடக்கலை. இந்த டைம் தலைவராக இருக்க, அடுத்து செயலாளர் இருப்பார், அடுத்த செயலாளர் இருக்க, அடுத்த தலைவராக வருவார், துணைத் தலைவர் வருவார். ஆனால் அவங்க தான் மாறி மாறி வருவாங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது. துணைத் தலைவர் வரும்போது ஏன்ப்பா செய்யலை அப்படின்னு கேட்டால், நான் தலைவர் வந்தால் தான் செய்ய முடியுவாங்க. செயலாளர் வந்தால் செஞ்சிருவேன்வாங்க. செயலாளர் வந்தப்போ கேட்டால் இல்லை செயலாளர்லாம் பண்ண முடியாது, தலைவர் வந்தால் செஞ்சிருவேன்வாங்க. தலைவர் வந்தப்பறம் ஏன்ப்பா செயலாளர் இல்லை செயலாளர் ஒத்துழைக்கல அப்படின்னு. இப்படித்தான் போகுமே தவிர செயல்பாடு நடக்காது. இல்லை இப்போ ஒரு சின்ன படம்னு வேற மற்ற படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மவுத் ட்ராக் வந்ததுக்கு பிறகு பல திரையரங்குகளில் அது போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு 27 தேட்டர்களில் கிடைக்கும் போது நம்ம அந்த 27 போட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி பார்த்துருந்துக்கலாமா? அப்படிலாம் இன்னைக்கு லைஃப் டைம் இருக்காது, உடனே தூக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் வந்து என்னென்னா, நம்ம சிட்டியில் நம்ம படம் போட்டோம்னா சிட்டியில் ஓடலைன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சிட்டியில் போடுவாங்க. ஓடலைன்னா அதுக்கப்புறம் என்எஸ்சி போகும். என்எஸ்சியில் என்எஸ்சியில் ஓரளவு பிக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மவுத் ட்ராக்ல திரும்ப சிட்டிக்கு கொண்டு வருவாங்க. படம் மவுத் ட்ராக் அது அந்த பீரியட் முடிஞ்சு. இப்போ வந்து ஒரே நாள் கொடுத்தேன், 1 மணி நேரத்தில் லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் பண்ணி 1 ஹவரில் கூட்டம் வரலன்னா படத்தை தூக்கிட்டாங்கன்னா அடுத்த ஷோவுக்கு போனீங்கன்னா நீங்கள் தேட்டரில் படம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ரீரிலீஸும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. அது
ரொம்ப சிக்கலான காலகட்டம் அது. அப்புறம் ரிலீஸுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றின ஒரு கணிப்புக்கு வந்து ஒரு ஒரு இதை ஒரு சலசலப்பை உருவாக்கி அந்த படத்தை பற்றி மவுத் ட்ராக்கை வர வச்சு அதை கொண்டு போய் தேட்டரில் பொசிஷன் பண்ணி அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் தான். இது வரைக்கும் நம்ம இந்த சல்லியர்கள் படம் தேட்டர் திரையரங்குகளில் அனுமதிக்கப்படாமல் இருந்ததுக்கு எதிர்த்து அறிக்கைகள் யாராவது அரசியல் கட்சியிலேருந்து விட்டுருங்க? எல்லாருமே விட்டாங்க, எல்லாருமே பேசினாங்க. சீமானன் கொடுத்துருக்காரு, வேல்முருகன் கொடுத்துருக்காரு, இவர் நம்ம திருமுருகன் காந்தி கொடுத்துருக்காரு. நீங்கள் நேற்று பேசும்பொழுது போகிற போக்கில் அதாவது தமிழ் தேசியம் என்று பேசி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே மௌனமாக இருக்கிறாங்க, இதையெல்லாம் பேச வேண்டிய தலைமைகள் பேசாம இருக்குது அப்படின்றத தமிழ் தேசியம் அப்படின்னு அண்ணன் கௌதம் அண்ணனும் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருப்பாரு, நான் பேசுறேன், நான் அப்படி சொல்லல, நான் ஒரு காலமா அதை சொல்லாது. அது அவர் அரசியல் ரீதியா அண்ணன் பேசின கௌதம் அண்ணன் பேசினதுக்கு நான் என்ன தெரியல எனக்கு. நான் பேசுனது நான் எங்களோட சங்கத்தோட அமைப்பு பேசுனேன். அவர் அரசியல்ல இருக்காரு, நான் வந்து சங்கத்துல இருக்கேன். என் தலைமை எங்க தலைமை சொன்னேன், சங்க தலைமை கேட்கல என்ன சொன்னேன். அவங்க தளத்துல அவங்க இயங்கிட்டு இருக்காங்க, நம்ம தளத்துல நம்ம இயங்கிட்டு இல்லை. ஒரு மாபெரும் சங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறீங்க, அதாவது ஒற்றை குரலாக இருக்கும்போது அது நமக்கு நிக்கத்தானே செய்றாங்க. இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இவ்வளவு பேர் வந்து சோசியல் மீடியாவில் நான் இருக்கேன்னா, நீங்க ஒரு பையன் ஒரு தம்பி வந்து நான் இருக்கேனே உங்களுக்குன்னு சொல்றது அதுவே பெரிய சப்போர்ட் தானே. அதை தாண்டி எல்லா தலைவர்களுமே சப்போர்ட் தான் பண்ணாங்க. யாரும் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பண்ணாங்க. நீங்க சீமான் பண்ணாரு, வேல்முருகன் பண்ணாரு, திருமுருகன் பண்ணாரு, தனியரசு பண்ணாரு, தமிழ்மன் சார் பண்ணாரு, முபாரக் பண்ணாரு, எல்லாரும் பண்றாங்க. யார் பண்ணாம இருக்க? எல்லாருமே பண்ணது. இந்த சல்லியர்கள் படம் பேசிய அந்த அரசியல் என்பது தமிழ் ஈழத்தில் நடந்த போர் என்றதை தாண்டி ஒரு சிறிய குறிப்பு, சிறிய ஒரு 0.01% தான் வந்திருக்கு. அதுவும் கூட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உயிரை காக்கணும் அப்படின்ற இதோட வெற்றி தான் அடுத்தடுத்து நம்மளை பண்ண வைக்கும். நம்ம வரலாற்றை வந்து நம்ம ஆவணப்படுத்த முடியும். அது இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வரலாறு வந்து எந்த இதுலயும் இருக்காது. எவனோ ஒருத்தன் புக் எழுதிட்டு போவான், அது ஒரு 10 வருஷம் பொறுத்து அது வரலாறு ஆயிடும். இன்னைக்கு அந்த புக்கை நம்ம விமர்சனம் பண்ணுவோம், தப்பு தப்பா எழுதிருக்கேன்னு சொல்லுவான். ஒரு 2 ஜென்ரேஷன் போச்சுன்னா அதுதான் வரலாறுன்றான், அமைதியாயிருவான். அது வரலாறு ஆயிடும். அவங்க அந்த புக்ல சொல்லியிருக்கு, இந்த புக்ல சொல்லியிருக்கு. அப்ப நம்மளோட எதையுமே நம்ம ஆவணப்படுத்தல. இதைத்தான் தலைவர் தொலைநோக்கு பார்வையா சொன்னாரு, நம்ம வந்து நம்மளுடைய போராட்டங்களை ஆவணப்படுத்தினாரு. அது அவர் இருந்த காலத்துல செய்ய முடியாம போச்சு. அப்ப அடுத்த சந்ததியா அவர் போராடினாரு, நம்ம அவருடைய போராட்டத்தை ஆவணப்படுத்துறதா நம்ம பண்ணலாம். அதுக்கான முயற்சியை நம்ம பண்ண முடியல, அவன் கிட்ட பண்ணியிருக்கான். அவனுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு இதுவா நின்று அவனுக்கு ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான். நம்மளுடைய பங்கு ஒரு அணில் மாதிரி ஒரு பங்கா கூட நிற்கிறான். இது இப்போ இந்த சின்ன படங்களுக்கு தான் இந்த பிரச்சனையா, இல்ல ஒரு சார்ந்த அரசியலை அதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இப்ப தமிழ் தேசிய அரசியலை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும்? இல்ல, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கான சிக்கல்னு பாக்குறேன். என்னன்னா, மற்ற படங்கள்லாம் 27 தேட்டர் கிடைச்சி இது வரைக்கும் இந்த படத்துக்கு நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு, ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு 27 தேட்டர் கிடைச்ச ஒரு படம்ன்றது இந்த படம் தான். இது வரைக்கும் நான் அப்படி ஒரு படம் கேள்விப்படல. இப்போ பிரச்சனைங்கிறது சின்ன படம்ன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, யார் வச்சிருக்கா, யார் எடுத்திருக்கா, என்ன கதைன்றதான் பிரச்சனை. நான் அதான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி இதே பிரசாத் ஸ்டுடியோவில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டணும். எங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கு, நான் எங்காலும் பார்ப்பான். நீ தேட்டரில் வந்தாலும் என் ஆள் பார்ப்பான், தேட்டரில் இல்லைனாலும் என் ஆள் காசு கொடுத்து பார்ப்பான். ஒன்றும் கிடையாது. இப்போ யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து அடிக்கிறாங்க, நீங்கள் ரேட்டு அதிகமாக ஏற்றுங்க, எங்களுக்கு வந்து 2 பவுண்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த ரேட்டு போதும், நீங்கள் இது பாருங்க, நமக்கு நம்மள்ட்ட வந்து பணம் வாங்கணுன்றது நோக்கம், கமர்ஷியல் மைண்ட், இது சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதான். நிறைய பேர் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் அனுப்புங்க, உங்கள் ஜிபே அக்கௌண்ட் அனுப்புங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். படத்தை பாருங்கள், சக்ஸஸ் பண்ணுவோம். ஒரு சந்தையாக உருவாக்கும், இதை நமக்கான சந்தையாக உருவாக்கும். நம்ம ஆளுங்க அடுத்தடுத்து வரவே இந்த மாதிரி சின்ன படம் இருக்குன்னு ஆவண படம் இருக்கு. இப்போ என்னால் முடியாது, ஒருத்தர் சின்ன படம் எடுக்குன்னு ஆவண படம் எடுக்குன்னு வர்றான்னா அவனுக்கு வந்து அதை தளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ ஓடிடி தளம் அறிமுகமான போது தியேட்டர்களில் வரவேற்பு குறைய போகுது, ஓடிடி தான் ஆக்கிரமித்தரும், இந்த உலகையே ஓடிடி ஆக்கிரமிக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டது. பிறகு ஓடிடியை தாண்டி தியேட்டரு தன்னுடைய ஸ்திரமாக அதனுடைய இடத்தை பிடிச்சு வச்சிருந்தது. இப்போ மீண்டும் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வருங்காலங்களில் ஃபியூச்சரில் சினிமா தியேட்டர்களில் தான் பார்க்க முடியுமா, இல்லை ஓடிடி என்ற வளர்ச்சி மீண்டும் பெறுன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? என்ன ஓடிடி எந்த இது வந்தாலும், எந்த பிளாட்ஃபார்ம் வந்தாலும் சினிமாவில் தான் ஒரு நடிகருக்கான அங்கீகாரமோ ஒரு இயக்குனருக்கான அங்கீகாரமோ கிடைக்கும். நீங்கள் ஓடிடியில் இப்போ சூரரை போட்டு வந்து பெரிய ஹிட் ஓடிடியில், ஆனால் அந்த படம் வந்து சூர்யா சாருக்கான அடுத்த லெவல் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சான்னு பண்ணலாம். அந்த படமும் அவர் பண்ண ஜெய் பீம் படமும் தியேட்டரில் வந்துருச்சுன்னா அவருடைய வேல்யூ வந்து இன்னும் பல மடங்கு கூட்டியிருக்கும். ரியாலிட்டி அதுதான். பட் தியேட்டரில் வராதனால தான் அந்த இது. நீங்கள் மாஸ்டர் படம் வந்து விஜய் சார் வந்து வெயிட் பண்ணி
எவ்வளவு சிக்கல் வந்தாலும் தேட்டர்லாம் கொடுப்பேன். நான் தெரியாமலா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாரு. 50% ஆக்குபென்சியா இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல தேட்டர்ல வரும்போது அந்த இது இருக்கு. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இதெல்லாம் சில ரியாலிட்டியை நம்ம மறுத்துட்டு நம்ம வந்து பேச முடியாது. நான் அதை பண்ணிடுவோம் அதெல்லாம் பேச முடியாது. அதுதான் ரியாலிட்டி. என்ன இருந்தாலும் தேட்டர். இந்த தேட்டர் உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், ப்ரொடியூசர்கள் இவர்கள்லாம் உட்கார்ந்து ஒரு பிஸ்னஸை உட்காந்து டீல் பண்ணி பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னா என்னைக்கு? அதுல அவங்க வந்து தேட்டருக்காரங்க 2 மணி எங்களை பேசுறதுலாம் கூப்பிட்டாங்க. நானே கூட இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணேன். சுப்பிரமணியன் வரேன்னாரு, பேசுவோம்னாரு. அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரதான் செய்றாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல தான் நீ பேசி முடிக்கிறதா நான் பேசி முடிக்கிறேன். இவங்களும் ஒரு ஈகோல யார் பெரியவர்ன்ற பஞ்சாயத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் செய்யறான்னு கேட்டா படம் பண்ணாத செய்யலாம். படம் பண்ணாத அவனுக்கு அதை பத்தி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. எவன் பொழைக்கிறேன் எவன் ஜாகிறேன் அதை பத்தி கவலை இல்லை. நம்ம பதவிக்கு வரணும், சுகமா உட்காரணும் போகணும், அவ்வளோதான். அவங்க வரத்தையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கனால இது நல்லதுச்சுன்னா அவங்களுக்கும் தானே பாதிப்பு. சினிமா நலிஞ்சா அவங்களுக்கும் தானே பாதிப்பு. இந்த பிரச்சனை நடந்த உடனே நீங்கள் இப்போ திரைத்துறை சார்ந்து இருந்த இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு இல்லை நேர்ல பார்த்தோ இதை திரையரங்குக்கு கேட்க வேண்டிய நிலை? அது ரொம்ப அபட்டம். அதாவது நான் என்ன சொல்றேன், ரொம்ப அபத்தம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சினிமா இஷ்யூக்கெல்லாம் போய் நம்ம சிஎம் போய் பார்த்து நீ எங்கள் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்றதுலாம் வந்து அதுக்கு தான் நம்ம அசோசியேஷன் வச்சுக்கோங்க. இவங்களே கேட்கலைன்னு போது நீங்கள் சிஎம்கிட்ட போய் நாட்டில் 1000 பேர் நம்ம ஒருத்தர் பிடிக்கலைன்றக்கா நம்ம என்ன வேணாலும் சொல்லிட முடியாது, குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அவங்க வந்து உண்மையாவே வந்து அரசாங்கம் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணலாம்னா பண்ணலாம். அது வந்து பொதுவான ஒரு இந்த படத்துக்காக நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம தேட்டர் கிடைக்கல நீங்க பண்ணி கொடுங்க, எனக்கு இருக்க பிரச்சனை உன் பிரச்சனையா மிக்க கேட்டாங்கன்னா என்ன எங்க மூஞ்சி வச்சுக்க முடியும்? அதெல்லாம் சும்மா அப்பத்தான். இப்போ இந்த சல்லியர்கள் படத்திற்கு பிறகாக வேற என்ன மாதிரியான ஐடியாலாம் படம் எடுப்பதற்கோ இல்லை இயக்குவதற்கோ என்ன? இல்லை, எனக்கு வந்து சல்லியர்கள் மாதிரி கிட்டுக்கிட்ட அந்த மாதிரி ஐடியா நிறையா இருக்குது. என்கிட்ட அந்த ஐடியா இல்லை. நான் இன்னும் வந்து வரலாற்று படங்கள் எடுப்பேன்றதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கண்டென்ட் இல்லை. இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா வந்து நம்மளுடைய என் தளத்துல இருந்து என்னால் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ, நான் இருக்க இடத்துல அந்த மாதிரி படைப்புகளுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட நான் ஒரு நாவல் வாங்கி வச்சிருக்கேன். நான் 1997 நடந்த அந்த இடப்பெயர்வை பற்றி பண்ணுறதுக்காக ஒரு நாவல் வாங்கி நான் டயட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். ஈழத்தில் நடந்த அந்த இடப்பெயர்வு வந்து அதை வச்சு பண்ணுறதுக்காக கற்பனையிலாம்னு ஒரு நாவல் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதை பண்ணுவேன். அதுக்காக நான் தொடர்ந்து இப்படியே படங்கள் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி படங்கள் பண்ணுறேன். அந்த மாதிரி கதைகள்லாம் கிடையாது. சரி, நம்ம பண்ணுற தம்பியில் ஆர்வமாக பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வாய்ப்புகளை ஏற்படுது. நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம பண்ணி கொடுக்குற இடத்துல இருக்கோம். அதனால வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெருசாக நம்மளால செய்ய முடியலனா கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண. நான் இந்த தளத்தில் என்ன பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பிவிஆர் பிரச்சனையிலையுமே கூட ஒரு விஷயம் பேசப்படுகிறது. பிவிஆருடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இலங்கையில் ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய அதிபரோட நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நட்பை உடைத்து விடும் சல்லியர்கள் படத்தை இவங்க தேட்டரில் போட்டா அப்படின்ற ஒரு பிரச்சனைக்காக தான் பிவிஆர் புறக்கணிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது புது தகவல். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு புது தகவலாக இருக்குது. எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது அதை பற்றி. அஜய்ன்னு சொல்லி யாரோ ஓனர்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி அடுத்து அனுப்பிச்சாங்க வந்தேன். பட் அவங்க சைடில் வந்து ஒரு அட்வொகேட் பேசினாங்க. ஒரு அட்வொகேட் பேசிட்டு இந்த மாதிரி வந்து மீட் பண்ணி பேசலாம். ஒருவேளை அவங்க நாலேஜுக்கே கூட போகாமல், அவங்க யார் எம்டியோ அவங்க நாலேஜ் கூட போகாமல் இருந்திருக்கலாம். இங்கே உள்ளவன் கீழே உள்ள வேலை பார்க்குற அந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பான். எப்போவுமே வந்து மேலே இருக்கிறவனோட கீழே உள்ள வந்து ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறமா ட்ராமா பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அங்கே இருக்கவன் யாரும் நம்ம வாழ் தான் இருப்பான். இவன் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பான். நீங்கள் அவன் வந்து செய்யப்படல, இவன் நம்மளால தான் இங்கே வேலை பார்க்குறாங்க. பால பிரபு 2 பேரும் நம்ம இருக்காங்க எனக்கு. அவங்க தான் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. வெளியில யாரும் இல்லை, நம்ம வெளியில எல்லா இடத்தையும் நம்ம ஆளு இவங்க தான் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 4 பேர் இருப்போம் அந்த வேலையை பண்றதுக்கு. அப்ப இது ஒரு காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அது அவங்க வந்து இலங்கையில் அவங்க தொடர்பு வச்சிருக்காங்களா இல்லைன்னு நமக்கு தெரியல. இப்போ நீங்க சொல்றது எனக்கு புது தகவலாக இருக்கு. இனிமே வேணா நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ நீங்க சொல்றது ஒரு புது தகவல். இறுதியாக இந்த படம் OTT ப்ளஸ்ல வெளியானதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனை பார்வைகள் கடந்திருக்கு? நான் பார்க்கல. நான் நைட்டு தான் நான் கேட்பேன். நான் நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்வி. சரி, சல்லியர்கள் படம் OTT ப்ளஸ்ல மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு தான் நாங்களும் தகவல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி.